Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய ரொம்ப டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. அதே சமயம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். முக்கியமா குறைவான நேரத்துல செய்யக்கூடிய ஆரோக்கியமான உணவுன்னு கூட சொல்லலாம். இப்போ வாங்க फ्रेंड्स இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. இந்த ரவை வந்து நம்ம நார்மலாக உப்புமாவுக்கு யூஸ் பண்ணுற ரவை தான். இது வறுக்காத ரவை. இதில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஊற விட்டுருங்க. ரவை வந்து ஒரு 200 கிராம் இருக்கும். தண்ணி ஒரு 250 ml இருக்கும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஊற விட்டுருங்க. இது ஒரு ஓரமாக ஊறட்டும். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவு அவல் எடுத்துக்கோங்க. அவல் வந்து நீங்கள் எந்த அவல் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்து. இந்த மாதிரி தண்ணி சேர்த்து ஒரு 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவினதுக்கு அப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி ட்ரையாக எடுத்துக்கோங்க. இதில் இப்போது நம்ம 1/4 கப் அளவு தயிர் சேர்க்குறோம். இது வந்து நல்லா கெட்டியான ஃப்ரெஷ்ஷான தயிர் தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஊற விடணும். உங்களுக்கு தயிர் வந்து பத்தலை அப்படின்னா கொஞ்சம் போல் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு 10லேருந்து 15 நிமிஷம் இதையும் நல்லா ஊற விட்டுருங்க. ரவை இந்த அவல் இது ரெண்டுமே நல்லா ஊறணும். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம இதை அரைக்க போகிறோம். அது ஊறுற டைமுக்குள்ளே நம்ம சட்னி தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 50 ml அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இவ்வளோ எண்ணெய் தேவையில்லைன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து விடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு மல்லி இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடணும். இப்போ பாருங்கள், இந்த அளவு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் வெங்காயம் சேர்க்கணும். நான் வந்து 4 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அளவுகளில் செய்ய போகிறீங்கன்னா இந்த அளவுகளை அப்படியே குறைச்சிக்கோங்க. நான் சொன்ன அளவுகளே இருக்கட்டும், ஆனால் அப்படியே வந்து பகுதியாக குறைச்சிக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. கூடவே 1 கைப்பிடி அளவு பூண்டும் சேர்த்துருங்க. பூண்டு வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இவ்வளோ பூண்டு தேவையில்லைன்னா நீங்கள் 2லேருந்து 3 பூண்டு சேர்த்தாலே போதும், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தாச்சு. வறுத்ததுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 12 மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துருங்க. கூடவே கொஞ்சம் போல் புளியும் சேர்த்துருங்க. புளி வந்து நல்லா டைட்டாக அமுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துட்டு இதையும் வறுத்துருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். சட்னி அந்தளவு டேஸ்ட்டாக அமையாது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்து விடுங்க. கூடவே 4 தக்காளியும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த அளவு இருந்தால் போதும். சேர்த்துட்டு இதையை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லோ ஃப்ளேம்லேயே வச்சு தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு, சூப்பராக வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிடணும். இது இப்போ நல்லா ஆறட்டும். ஆறுறதுக்குள்ளே நம்ம தோசை ரெடி பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அவல், அதுக்கப்புறமா ரவை, இது ரெண்டுத்தையும் ஒரே மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிறலாம். இப்போ ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் அவல் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஊற வச்ச ரவையை தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். எந்த அளவு நைஸாக முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா தண்ணி சேர்த்துக்கிறலாம். எனக்கு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி தேவைப்பட்டுச்சு. தண்ணி சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். அரைச்சி வச்சுருந்த மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நார்மலாக நம்ம தோசை மாவு இருக்கும்ல அந்த மாதிரி. இது கூட தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடரும் சேர்த்துருங்க. பேக்கிங் பவுடர் இல்லாதவங்க இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கிறலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஒருவேளை உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ரெண்டுமே இல்லை அப்படின்னா
2 டீஸ்பூன் அளவு ஈனோ வந்து சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு நல்லா வந்து பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ வந்து தோசை டவா சூடுபடுத்திடுங்க. அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் தடவிடுங்க. சூடானதுக்கு அப்புறமா தோசை மாவை நம்ம செய்து வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு கரண்டி மட்டும் எடுத்து ஊற்றிடுங்க. நார்மல் தோசை மாதிரி கரண்டி வச்சு சுற்றக்கூடாது, அப்படியே விட்டுருங்க ஊத்தப்பம் மாதிரி. இப்போது தோசை டவாவை லேசாக இது போல் அசைச்சி விடுங்க. அப்போ வந்து தோசை மாவு கொஞ்சம் போல் பரவும். அதுக்காக இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது ஒரு 3 நிமிஷம் ஒரு சைடு குக் பண்ணிவிட்டு 2வது சைடு திருப்பி விட்டு ஒரு நிமிஷம் குக் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு நான் சொன்னது போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தோசை 2 பக்கமும் வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக ஊத்தப்பம் மாதிரி இருக்கும். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் தோசைகளாக வார்த்து நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அதுக்கப்புறமா சட்னியுடைய அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் ஆறி இருக்குது. அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டதுக்கப்புறமா நல்லா நைஸான விழுது போல் அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கிறணும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு மறுபடிக்கும் ஒரு தடவை நல்லா விழுது போல் அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறலாம், ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த சட்னி கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. மாற்றினதுக்கப்புறமா இதை நம்ம தாளித்து விடணும். தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் போல் பெருங்காயத்தூளும் நீங்கள் சேர்த்துக்கிறலாம். நல்லா தாளித்ததுக்கப்புறமா நம்ம மாற்றி வச்சுருக்கோம்ல சட்னியை வேறு ஒரு பாத்திரத்தில், அதில் இந்த தாளிதத்தை சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான சட்னியும் தோசையும் சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்கள் வச்சு குறைவான நேரத்தில் நம்ம இந்த ரெசிபியை பண்ணியிருக்கோம். ஸோ கட்டாயம் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த தோசை எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குதுன்னு பார்த்துடலாமா? பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பிக்க முடியுது. அதே போல் இந்த சட்னி ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டோட பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் இந்த தோசைக்கு மட்டும் இல்லை, நார்மலாக வீட்டில் இட்லி தோசைக்கு இந்த சட்னி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களே பாருங்கள், எவ்வளோ சாஃப்டான தோசை, நல்ல பஞ்சு போல் அப்படி இருக்கும். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.